அமைதிப்படைன்னு டைட்டில் சொன்னது வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் சவுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் மேனேஜர், லோகேஷ் கனகராஜோட மாமனார், டைரக்டர் லோகேஷ் மாமனார். அவர் தான் அமைதிப்படைன்னு டைட்டிலே சொன்னார். மணிவண்ணன் தான் இருக்கு. அமைதிப்படையெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு கல்ட் மூவியா வந்து இன்னைக்கு அரசியலுக்கு கூட அது வந்து இதுவாகிற மாதிரி. அந்த டைம்ல எப்படி இருந்தாரு மணிவண்ணன் சார்? கிளைமாஸ் முதல்ல என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சக்கரே சார் கூட தெரியாது. ஒரு சிகரெட் பற்ற வைப்பாரு, ஒரு லைட் மேனோ, காஃபி குடிக்கிற பையன் யாரும் அவங்க தோலை கை போட்டு அப்படியே நடந்து பேசிட்டு போவார். வரும்போது டைலாகோட வந்துருவாரு. செட் ஆனா அப்படி வருவாரு. கவுண்டமணி சொல்லுவாரு, மணிவண்ணன் வலை போட போயிருக்கான், வலையில சிக்கிச்சுன்னா சீக்கிரம் வருவான், வலையில சிக்கலன்னா கொஞ்சம் லேட்டா வருவான் பாரு. நம்ம உட்காந்துருக்கலாம். ஒரு போக்குல அந்த டைலாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. எல்லா ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்க. யாருக்கு எப்ப என்னன்னு யாருக்கும் தெரியாது. சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல சார், அந்த பாண்டை நீங்க நேர்ல பார்த்துருப்பீங்களா? அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்திருந்திருக்காங்க உண்மையாவே? அவர் என்ன நினைக்கிறாருன்னு இவரு தான் தெரியும், இவர் என்ன நினைக்கிறா அவ்வளவுதான் தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஒரு கோடு மட்டும் போட்டா ஒரு டைரக்டர் அவரு பிடிச்சிக்குவாரு. ஓகே, அவரு கூட சேர்ந்து கவுண்டமணி என்ன வந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாது. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எதுலயுமே ஸ்கிரிப்ட்னு இருக்காது. ஸ்கிரிப்டே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அன்னன்னைக்கு சீனியர் டப்பிங்க்கு வேணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பப்போ ஸ்பாட்ல எழுதுறது டைலாக் தான். மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்ப மணிவண்ணன் சார் வந்து ஸ்கிரிப்டா எழுதின முதல் படம்னா அமைதிப்படையா தான் இருக்குமா? டைரக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சதுதான் அமைதிப்படைதான். அமைதிப்படைதான். அம்மாவா சார் கால் படுது முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறுனா. ஏமாவா சார் நீ தான் பேசுறியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, அவர் இப்போ சொல்லிட்டாரு, போதும் தலைவர், இதுக்கு மேலே கதை வேண்டாம், நீங்க உங்க இதுக்கு பண்ணுங்க, பட் டைலாக் மட்டும் கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுங்க. எழுதிக்கலாம், இல்லைன்னா திருப்பி பழைய மாதிரி அதை விட்டாரு. அதோட இந்த மாதிரி மறந்து போன ஏதாவது விஷயம் இருக்கா சார்? டெய்லி அமைதிப்படையில இரும்பு செட்டில வந்து ஒரு 25 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி வெடிகுண்டு வச்சுட்டு இங்கேருந்து வயிறை போட்டு எடுத்து வெடிப்பாங்க. அது பறக்கும் பாருங்க தட்டு, அது நம்ம மேல விழுவுமா, ஆர்டிஸ்ட் மேல எங்க விழுவுமே தெரியாது. அதே மாதிரி 15-20 தடவை எடுப்பாரு. வேணாம் சார், போறோம் சார், 2 ஷாட் 3 ஷாட் போட கேட்க மாட்டாரு. ஜீப்ல அடிப்பாரு, பஸ் அடிப்பாரு, கார் அடிப்பாரு. ஒரு ஆர்டிஸ்ட் கூடயோ அவருக்கு ஒரு மனக்கசப்பு வருது அப்படின்னா அதை எப்படி சார் டேக்கிள் பண்றாரு மணிவண்ணன்? அவர் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாரு. கேரக்டர் அப்படிதான். அவரை பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட பழகிட்டு தான் வரும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கேமராமேன் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். மணிவண்ணன் சாரோட நடிப்பும் சரி, அவரோட டைரக்ஷனுமே சரி, நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும், மணிவண்ணன் சார் கூட வந்து கிட்டத்தட்ட 45 படங்கள் மேல வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அவர் கூடயே டிராவல் பண்ணி, அவர் கூட பல அனுபவங்கள் வச்சிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் டி சங்கர் சார் தான் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார்? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு. மணிவண்ணன் சார் அப்படின்னாலே வந்து நாங்க எல்லாரும் அப்படி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்காரு சார். ஒரு சினிமா பர்சன், அவர் டிரெக்டர், நடிகர் அப்படின்றதுலாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அவரு அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் கூடயே பல வருடங்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. அமைதிப்படை வந்து 1993 ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முந்தி வந்து மணிவண்ணன் சார் ஒரு 4 படம் எடுத்து கொஞ்சம் கடன் பிரச்சனை, ஃபினான்ஸ் ரொம்ப தான் இருந்தார். சேர்னு சார்கிட்ட போய் சொல்லி இந்த படம் கதையை சொல்லி முன்னாடி சார் என்ன சொன்னார், எல்லா படமும் நம்ம வந்து பேப்பர் இல்லாமல் டைலாக் இல்லாமல், சில பேர் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவர் பேப்பர் இல்லாமல் டைலாக் இல்லாமல் அங்கே வந்து ஸ்பாட்டில் பண்ணுறாரு, விளையாட்டுத்தனமாக எடுக்கிறாருன்னு சொன்ன உடனே சார் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த படத்துக்கு கதையை பண்ணி எல்லா டைலாக் ஃபுல்லாக எழுதிட்டு வந்துருங்க, நான் வந்து படம் பண்ணலான்னாரு. சரி, சார் வந்து யூசுவலா வந்து பேப்பரே இல்லாம தான் படம் கிடையாது. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எதுலயுமே ஸ்கிரிப்ட்னு இருக்காது. ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அன்னன்னைக்கு சீனியர் டப்பிங்க்கு வேணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பப்போ ஸ்பாட்ல எழுதுறது டைலாக் தான். ஓகே, இதுல இவர் எழுதிய இது இருக்காது, ஒரு டைலாக் கூட இருக்காது. அப்ப எல்லாமே அந்த ஸ்பாட்ல மணிவண்ணன் சார் சொல்றதுதான் அது. ஓகே, ஒரு கேமராமேனா அதை எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அவரை? ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு, இப்பெல்லாம் வந்து நான் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியுது லொக்கேஷன் அமைதிப்படி வந்து 68 நாள் ஷூட்டிங் பண்ணோம் பொள்ளாச்சியில். இன்னைக்கு காலைல தான் ஷூட்டிங்னா இன்னைக்கு காலைல நான் போய் இறங்குறேன் பொள்ளாச்சியில். ஆமா, இங்க மற்ற வேலை கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேலை, ஏன்னா அவரே ப்ரொடியூசரு, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் பணம் பேமெண்ட்னா வாங்கிக்கிட்டு நான் போகிறேன். காலைல போன உடனே ஒரு ரஞ்சிதா பொண்ணு பார்க்குற சீன் மாதிரி சத்யராஜ் வருவார்,
அங்கே ஒரு சின்னங்க கரெக்டாக இருக்கும். சத்யராஜோட அப்பா பேர் தெரியாது, அப்பன் பேர் தெரியாது, பொண்ணு தரம் பண்ண ஒருத்தன் பேசுவாங்க. அது கரெக்டாக ஆகும். அது என்ன இடம் ஏது, இதுக்கு என்ன லைட்டு வேணும், எதுவுமே தெரியல. டேயா நைட்டா, என்ன சீன் எடுக்க போகிறோம் தெரியாதுங்க. என்ன சீன் எடுக்காது போயிடுவோம். அவர் போனோன்னு சொல்லுவார், ரெடி தான்டா, கொஞ்சம் அது ஒரு லாங் ஷாட் ரெடி பண்ணு, நான் மற்ற தான் ரெடி பண்ணிட்டு வருவேன். லாங் ஷாட் ரெடி பண்ணால் இவர் டயலாக் ரெடி இல்லை ஓகே. நம்ம நினச்சிக்கணும். சரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் செட் ஆனவருக்கு வந்துடுவார். நான் கேட்டேன்னு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவார். ஓகே. அது வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவார் தவிர அவர் டைரக்டர் நான் கேமராமேன் சொல்ல மாட்டார். என்ன ஒரு வாடா போடான்னு பேசுவார். வாடா இந்த பண்ணிக்கிடா இதை பண்ணிக்கிடான்னு. முடிஞ்சுது முதல் நாள். மறுநாள் வந்து இந்த சீனோட கன்டினியூஷன் வந்து சத்யராஜ் வந்து அவங்க தாத்தா வந்து எஸ்.எஸ். சந்திரன், பாட்டி காந்தி அக்கா, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு எங்கள் அப்பா யாருன்னு அது ஒரு நல்ல சீன் எடுத்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி இருந்தது. அது மாதிரி எங்களுக்கு கதையே தெரியாது. ஓகே. அந்த சீன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே கொஞ்சம் ஏதோ ஏதோ இருக்கு அப்படின்னு. இவருக்கு பையன் அப்பா ஒருத்தர் இருக்காரு, ஓகே இவங்க தான் கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்துல அப்படின்னு போட்டா. அது முடிஞ்ச உடனே ஒரு கஸ்தூரி கேரக்டர் வந்துடும். அப்புறம் இந்த பையன் கேரக்டர் வந்து இந்த ஊருக்கு எப்படி வராரு, இந்த ஊரில் ஜாதி கலவரம் வரும், இவர் பெரிய சர்க்கரை ஜாதி கலவரம் வந்து அரசியல் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஊரில் ஜனங்க வருது, அதே மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒவ்வொரு இதாக வந்தது. ஓரளவு ஒரு பாதி படம் பாதி 30-35 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுது இதுதான் போறாரு இந்த ரூட்டில். கஸ்தூரி மேமோட சீன் பத்தி பேசும்போது நான் ஒரு இதுல படிச்சிருந்தேன் சார், 4 மணி நேரம் வந்து அந்த ஒரு சீன் எடுத்திருந்தீங்க. அந்த அல்வா கொடுக்குற அந்த சீன் வந்து 4 மணி நேரம் ரொம்ப பொறுமையா அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து மெனக்கெட்டு எடுத்திருந்தீங்க. அந்த ஹீரோயின் வந்து அந்த கம்ஃபர்ட்ல இருக்கணும் அப்படின்றது. அது வந்து முதல்ல லொக்கேஷனே வந்து பெரிய ஆத்தங்கரை கீழே பழைய பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் தூண்னு அப்படியே இருக்கும். அது கீழே வச்சு இவர் மறைவான இடத்துல இவர் வந்து அவங்கள கெடுக்கணுங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்காக வந்து பண்ணார். அது இறங்கி போய் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகி அதை நான் பார்த்து இவருக்கு கொஞ்சம் டைலாக்னா செட் பண்ணி அதுக்கு 4 மணி நேரம் மேலே ஆச்சு. அது ஓகே. அந்த ஒரு நாளைக்கு அந்த சீன் தான் எடுத்தோம். ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு சீன் தான் அப்படியே அவங்களுக்கு முடிஞ்சு. அவர் ரஞ்சிதா வந்து +1 பொண்ணு மாதிரி காப்போம் அந்த ஸ்கூல் எபிசோடு. மணிவண்ணன் சாரோட டிரெக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரே இல்லாமல் டயலாக்ஸ் அங்கே வந்து ஒன்று கிரியேட் பண்ணாலும் அது ஒரு கல்ட் மூவிஸாக வந்து இப்போ நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. அமைதிப்படையெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு கல்ட் மூவியாக வந்து இப்போ பார்த்தா கூட அது வந்து இன்னைக்கு அரசியலுக்கு கூட அது வந்து இதுவாகிற மாதிரி. ஆனால் அந்த டைலாக்ஸ்லாம் அவங்க உடனே அவர் பேசின விஷயங்கள்லாம், அவர் டைலாக்ஸ் எழுதுனதெல்லாம் அந்த டைமில் எப்படி இருந்தார் மணிவண்ணன் சார்? ஆக்சுவலாக அந்த கதை வந்து மேடம் புது மனிதன் தெற்கு தெருமச்சம் பண்ண உடனே சாருக்கும் இவர் இப்படி கொஞ்சம் இதாக இருக்காரு, ரிலாக்ஸாக எடுக்கிறாரு, சின்சியராக எடுக்க மாட்டேங்கிறாருன்னு கொஞ்சம் சார்ட்ட கொஞ்சம் இதாக சொல்லிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் சொன்னார், நம்ம ரெகுலராக இங்கே போய் சாரோடைய படம் வேறு 2 விடம் வெளியே பண்ணிட்டு வந்து அப்புறம் போகலான்னு. அதுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு கல்யாணம், மனிதன் மாறிட்டான்னு மோகன் வச்ச ஒரு படம், பார்த்திபன் பார்த்துருந்தேன் புதுசாக ஒரு கல்யாணம், சந்தனக்காரன் விஜயகாந்த் அண்ணன் விஜய் கேப்டன் வச்சு ஒரு படம் பண்ணோம். இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா படத்துலையும் வந்து இந்த புதுசாக ஒரு கல்யாணத்தை படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். ஓகே. சென்சார் பண்ணார், ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் வாங்கி வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பதில் சொல்லி ஆகணும், ஃபைனான்ஸுக்கு பதில் சொல்லி ஆகணும். முடியல அவரால். நான் அடுத்த படத்தில் கொடுக்குறேன்னாரு. இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக சார்ட்ட போய் கட்ட உடனே சாரு சரி ஓகே பண்ணுறேன், ஆனால் கதை மட்டும் நல்லா பண்ணுங்க தலைவரை, எல்லா சீனும் டைலாகோட வாங்க. சத்யராஜ் தலைவரை எல்லா சீனுக்கும் டைலாகோட வாங்க, உங்கள்ட்ட டைலாக் இல்லை அங்கே தான் ரெடி பண்ணுறீங்க அதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு வந்தார். அது உடன்பிறப்பு ஷூட்டிங் கிண்டியில் நடந்தது. டெய்லி நானும் அவங்களும் மணிவண்ணன் சார் போவோம், பேசுவோம், வருவோம். அப்படியே வந்து கொடுத்தாரு. ஒரு நாள் போய் ஒரு 10-15 சீன், மேக்ஸிமம் 30 சீன் எழுதிருப்பாருங்க. அதுக்கு வந்து ஒரு எழுத தெரியல, எழுத முடியல. ஓகே. அப்ப மணிவண்ணன் சார் வந்து ஸ்கிரிப்டா எழுதின முதல் படம்னா அமைதிப்படையா தான் இருக்குமா? இருக்கு. ஆனா அலைகள் ஓதுவில்லைன்னு ஒரு இது கதை வசனம் எழுதியிருக்காரு. இல்ல டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சதுதான் அமைதிப்படைதான். ஓகே. பேப்பர்ல பேட்ல எழுதினதான். ஓகே. அதாவது 30 சீன் நேரம் சத்யராஜ் சார்ட்ட போய் தலைவர் ஃபுல்லாக எழுதிடுறேன், ஆனால் இது கேட்டுங்க, இது பிடிச்சிருந்தா அதை கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வரேன், இல்லைன்னா வேறு மாற்றிக்கலான்னாரு. சரின்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி சார் போய் கதையை சொன்னார். கதை சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
அவர் இப்போ சொல்லிட்டாரு, போதும் தலைவர், இதுக்கு மேலே கதை வேண்டாம், ம். நீங்கள் உங்கள் இதுக்கு பண்ணுங்க, பண்ணுங்க. பட் டைலாக் மட்டும் கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுங்கன்னாரு. இல்லை எழுதிக்கலாம், இல்லைன்னா திருப்பி பழைய மாதிரி அதை விட்டார். அதோட நீங்க தான் போதுன்ட்டீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்துட்டாரு. ஓகே. சார் ஒரு நாள் பூஜை டேட்டு கொடுத்துட்டாரு, அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு நாள் இந்த கெட்டப், இந்த அமாவாசை ஆமா கெட்டப், சுகிட்டம். அந்த ஸ்டில்லாம் எடுத்து ஒரு பேப்பர் இது பண்ணி, இவர் இப்ராஹிம் ராவுத்தர், ம். விஜயகாந்த் சாரோடைய கேப்டனுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் எல்லாமே. அவர் தான் பூஜை போட்டார். நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட் கூட மெட்ராஸில் எடுக்கலைங்க. அந்த முதல் நாள் ஓப்பனிங்கு பூஜை போட்டு ஒரே ஒரு க்ளோஸப் எடுத்தோம் சாரை வச்சு, ஓகே. அந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் கூட மெட்ராஸில் இல்லை. 68 நாள் பொள்ளாச்சி தான். ஓகே. மொத்த படமே அங்க மட்டும் தான் பொள்ளாச்சியே எடுத்தது. முடிச்சுட்டு ஓகே. இந்த மாதிரி மிரண்டு போன ஏதாவது விஷயம் இருக்கா சார்? மணிவண்ணன் சார் கூட ஷூட் போயிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது பண்ணி டெய்லி இருக்குங்க. டெய்லி? அமைதிப்படையில் ஜாதி கலவரம், ஊர் கலவரம் வந்தோடனே எல்லா பஸ்ஸும் வெடிக்கும், ஜீப்பு வெடிக்கும், எல்லாம் ஏரிக்கும். அது பாம்புன்னு, அது பெட்ரோல் பாம்பு வாங்க அந்த காலத்தில். இரும்பு செட்டியில் வந்து ஒரு 25 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி அதில் வெடிகுண்டு வச்சுட்டு பாம்பு வச்சு இங்கேருந்து வயிறை போட்டு எடுத்து வெடிப்பாங்க. அது பறக்கும் பாருங்க தட்டு, அது நம்ம மேலே விழுவுமா, ஆர்டிஸ்ட் மேலே விழுவுமா, எங்கே விழுவுமே தெரியாது. ஓகே. அதே மாதிரி 15-20 தடவை எடுப்பார் இதை. ஓகே. அது வேணாம் சார், போகிறோம் சார், 2 ஷாட் 3 ஷாட் போட கேட்க மாட்டார். ஜீப்பில் அடிப்பார், பஸ் அடிப்பார், கார் அடிப்பார், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எல்லாத்தையும். அதே மாதிரி ஒரு 100 குடிசை எடுத்து இருக்கணும். நல்லா காற்று அடிக்குது பொள்ளாச்சியில் கொடுத்துறாரு. வேணாம் சார், ஃபயர் இன்ஜினியரிங் வச்சுக்கலாண்ணா, அதெல்லாம் முன்னாவதா பொட்டை கடல் விட்றா போனாங்கிறாரு. அந்த லோக்கல் ஆர்டிஸ்ட்டை விட்டு ஓடுங்கிறாரு உள்ளார, எரிஞ்சிட்டு இருக்க இருந்து உள்ளார போய் தப்பிச்சு போடுமா. ஓகே. ஒவ்வொரு நாள் திருவிழா தான் இருக்கும். ஓகே. அவர் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கறதே வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும் போலயே. அதே மாதிரி கிளைமேக்ஸுங்க, கிளைமேக்ஸ் முதல்ல என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சக்கரே சார் கூட தெரியாதுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து என்டிஆருடைய ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணா, அதை சொல்லுவாங்க அந்த காலத்தில், கல்யாணம் பண்ணால் அவங்க ரொம்ப நாள் மினிஸ்டர் ஆச்சு, சிஎம்மாக இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு ஒரு கதை இருந்தது. அதேமாரி ஒரு அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தார். வந்து கொல்லங்கோடு பேலஸ், கேரளா, பொள்ளாச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் டெய்லி போகணும். போய் முதல் நாள் சத்யராஜ் சாருக்கும் அப்பா கேரக்டர், பிள்ளை கேரக்டருக்கு சுஜாதாம சத்யராஜ் கொலை பண்ணுவார். பட் ஊரில் வந்து அவங்க கொலை பண்ணாமல் தெரியும். இவர் ரொம்ப நடித்து அழுதுகிட்டு இருப்பார். இவருக்கு தெரிஞ்சு போயிடும். பிள்ளைக்கு வந்து அடிப்பார், அது ஒரு கரெக்டாக முடியும். அதே முடிச்சார். மறுநாள் வந்து அதே பேலஸில் வெளியில் வந்து ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து குளம் ஃபுல்லாக படிக்கட்டு ஃபுல்லாக விளக்காக இருக்கும். அகல் விளக்கு எரியணுமா. சாயங்காலம் 6 மணிக்கு அகல் விளக்கு எப்படி எரிக்கும் காற்றுல. வேணாம் சார்னா, இல்லை இல்லை ஒரு பிளாக் மட்டும் பண்ணி அதில் பண்ணினா தான் ஃபுல்லாக எரிஞ்சா அப்போ தான் எடுத்து போய்க்கிறாரு. 6லேருந்து 9 மணி உட்காந்து அந்த காற்று கொஞ்சம் குறைஞ்ச பிறகு கொழுத்தி கஸ்தூரி இன்ட்ரடக்ஷன் சீன் எடுத்தாச்சு. இதை பார்த்தோம்னா அவருக்கு இன்னும் அந்த தீபக் அந்த ஃப்ரேம் பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. சத்யராஜுக்கும் சுஜாதாக்கும் ஒரு இது வந்துச்சு, ஃபர்ஸ்ட் நைட் சீன். அதுலேயும் அந்த விளக்க வச்சுட்டாரு. ஓகே. என்னடா இது முடிஞ்சது சந்தோஷம்னாச்சா. 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கீங்க அந்த இது. அதுக்கப்புறம் கொளுத்தி ஷார்ட் எடுத்து 11 மணி. ஓகே. எல்லா விளக்கும் 1000 விளக்கம் இருக்குமா. இந்த கரை பெரிய இது குளம். அந்த இது கேமரா எரியணும்னு சொல்றாரு. கேமரா அந்த பக்கம் அந்த கரையில, ஆர்டிஸ்ட் இங்க பின்னாடி இந்த இது பேலஸ். அது முடிஞ்சது. அது ஒரு கிளைமேக்ஸ் ஃபுல்லா வீடு ஃபுல்லா அகல் விளக்கு எறியணும், குத்து விளக்கு எறியணும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஓட்டில் அகல் விளக்கு எறியணும். டெய்லி 15 நாள். அவர் என்னதான் நிறைய பேர் கூட பழக்கம் இருந்து நிறைய பாண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு ஜோன்ல இருக்காரு இல்லையா. அவர் கூட இந்த மாதிரி கிளாஷஸ்லாம் மற்ற டைரக்டர்ஸ் கூடயோ இல்லை சினிமாட்டோகிராஃபர் கூடயோ ஒரு ஆர்டிஸ்ட் கூடயோ அவருக்கு ஒரு மனக்கசப்பு வருது அப்படின்னா அதை எப்படி சார் டேக்கிள் பண்றாரு மணிவண்ணன்? அவர் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாருங்க. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்குவார், ஈஸியாக தான் பேசுவார், யாராக இருந்தாலும் சரி. பட் அவர் கேரக்டர் அப்படி தான். அவரை பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட பழகிட்டு தான் வரும். அவர் எதுவுமே மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பேச மாட்டார். என்ன இது எங்கே எந்த பூஜைக்கும் போக மாட்டார், எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டார், சினிமா ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அவர் ஆஃபீஸுக்கு வருது, அப்படி தான் போயிட்டுருப்பார். அமைதிப்படைன்னு டைட்டில் சொன்னது வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் சவுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் மேனேஜரு. இப்போ வந்து அவர் லோகேஷ் கனகராஜோட மாமனார்.
டேரக்டர் ரோகேஷ் ஓ அவர் தான் அமைதிப்படையும் டைட்டிலே சொன்னார் மணிவண்ணன் சாருக்கு. அப்படிங்களா? அதை ஓகே. கேட்ட உடனே அவர் பிடிச்சி போச்சு டேரக்டர் வேற ஒருத்தர் 60 சின்னம் 4-5 டைட்டில் சொல்லிட்டு இருந்தாரு. இவர் வந்து ராஜாபாத் ஸ்ட்ரீட் அவங்க ஆஃபீஸு, எங்கள் ஆஃபீஸ் சரவண ஸ்ட்ரீட்டு. சும்மா வந்து டீ குடிக்கும்போது வந்து போகிறது, அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கதையை சொன்னோடனே, தலைவர் இதுக்கு வந்து அமைதிப்படைன்னு வைங்க தலைவர், நல்லாயிருக்கும். ஓகே. அப்போ தான் ஸ்ரீலங்கா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அவர் டேரக்டர் கேட்டு நல்லா இருக்கு அமைதிப்படைன்னு சொல்லி அவர் சொன்ன டைட்டில் தான் அது, சவுந்தர்னு. அவரோட ஆனால் யார் எது சொன்னால் கேட்பார். ஓகே. அதில் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னுவார். அதில் நல்லா இருக்கு. திடீர்னு வருவார், டைலாக் வரலன்னா ஒரு சிகரெட் பற்ற வைப்பார், ஒரு லைட் மேனோ காஃபி குடிக்கிற பையன் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டோ யாரும் அவங்க தோளை கை போட்டு அப்படியே நடந்து பேசிட்டு போவார். வரும்போது டைலாகோட வந்துருவாரு. செட் ஆனால் அப்படி வருவார். அப்போ தான் தெரியும் என்ன ஏதுன்னு. அவர் கவுண்டர் பண்ணி சொல்லுவார், மணிவண்ணன் வலை போட போயிருக்கான், வலையில சிக்கிச்சுன்னா சீக்கிரம் வருவான், வலையில சிக்கலைன்னா கொஞ்சம் லேட்டாக வருவான் பாரு. ஓகே. நம்ம உட்காந்துருக்கலாம். ஒரு போக்குல அந்த டைலாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. வந்த பிறகுதான் என்ன ஏதுன்னு வந்தவொடனே சொல்லிட்டு என்கிட்ட, இவங்க எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்க. யாருக்கு எப்போ என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து கேட்பாங்க, யார்கிட்ட சொல்லிட்டு தான் என்ன சொன்னாருன்னு. இதே மாதிரி அவங்க கொஞ்சம் சொல்கிறத வச்சு இவங்கள்ட்ட டிஸ்கஷனில் என்ன சீன், அந்த சீன் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி. கொஞ்சம் கஷ்டம் தான் போல சார். ரொம்ப கஷ்டம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. பட் சொல்லுவார், இப்படி இருந்தாங்க வேலைக்கு நாளைக்கு நல்லா வருவாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்திம சார், விக்ரமன் சார், சுந்தர்சி, செல்வமணி, நிறைய பேர், ராசா மதுரவன், இதே மாதிரி நிறைய டைரக்டர் வர்றாரு. சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல சார், அந்த பாண்டை நீங்க நேர்ல பார்த்துருப்பீங்களா? அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருந்திருக்காங்க உண்மையாவே? அவங்க கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, நாங்கள் கோயம்புத்தூர் நாங்கள் இருந்ததில்லை. நல்லது. 100வது நாள் பண்ண டிஸ்கஷனில் வந்து சத்யராஜ் சார் வந்தார், மணிவண்ணன் சாரோட வந்து 100வது நாள் பண்ண டிஸ்கஷனில் இருந்தார். அப்போ இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டர், சத்யராஜ் சார் பண்ண கேரக்டருக்கு வந்து யாராவது யோசனை பண்ணுறது மணிவண்ணன் சார் சொன்னார், சாரை போட்டுக்கலாம், தலைவரை போட்டுக்கலாம், நல்லா இருக்கும்னு. சரிண்ணா அந்த இது பண்ணாங்க. அதுலேருந்து நல்லா அவங்க 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு இவர் தான் தெரியும், இவர் என்ன நினைக்கிறார் அவர் தான் தெரியும். அவங்க 2 பேருக்கும் தான் அந்த அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஒரு கோடு மட்டும் போட்டால் ஒரு டைரக்டர் அவர் பிடிச்சிக்குவார். ஓகே. அவர் கூட சேர்ந்து கவுண்டர் பண்ணி என்ன வந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். அது ஓகே, அது எங்கெங்கேயோ போகுது. சரின்னு சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கும்போதே இளையராஜா சார் மியூசிக் பண்ணணும்னு மணிவண்ணன் சாருக்கு ஆசை. இளையராஜாவுக்கும் மணிவண்ணன் சாருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. அப்போதைக்கு பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார், அப்புறம் இவர் ஒரு 2-3 டேரக்டர் மேலே இவருக்கு இளையராஜா சார் கொஞ்சம் கோபம். படம் பண்ணல, இவரையும் பண்ண மாட்டேன்ட்டாரு. இன்னொரு படம் வந்து ராசா மகன் மணிவண்ணன் சாருக்கு, பிரசாந்த். அந்த ப்ரொடியூசர் வந்து இளையராஜாவுடைய ரொம்ப வேண்டியவர் இல்லை, இளையராஜா தான் படம் பண்ணணுங்கிறாரு. சரி 2 படத்துக்கு பேசணும், என்ன பண்ணுறது தெரியல. நான் வந்து கரகாட்டக்காரன் வந்து நான் ஒர்க் பண்ணேன். சபாபதி 7 படம் 8 படம் இப்போ பிஸி அவர். ஓகே. ஆனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சபாபதி சார் தான் மணிவண்ணன் சார் படங்கள் எல்லாத்துக்குமே கேமரா பண்ணியிருக்காரு. கனங்கோட்டாரில் கூட அவர் தான் பண்ணார். ஃபர்ஸ்ட் படம் வந்து கனங்கோட்டாரில் வந்து 25வது படம் கண்டினியூ அவர் தான், வேற யாருமே கிடையாது. ஹிந்தி, தெலுங்கு, ஆமா பல லாங்குவேஜஸ்ல பண்றப்பையும் அவர் மட்டும் தான் சினிமாட்டோகிராஃபர். சபாபதி தான். அவங்க 2 பேரும் வாடா பட ஃப்ரெண்டுங்க தான். ஏன்னா அவர் சபா வந்து நிவாஸ் சாரோட அசிஸ்டன்ட்டு, மணிவண்ணன் சார் வந்து பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட்டு. 2 பேரும் அவங்க 2 பேரும் டைரக்டர், கேமராமேனு. அதில் இவங்க 2 வாடா படம் தான் பேசிக்குவாங்க. கேமராமேன் டைரக்டரே கிடையாது. ஓகே. அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், அது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை சக்கரன்ற படத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து சபாபதியை வேணான்னாரு. சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் என்ன வேணுங்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து அவர் ஃப்ரெண்டை சொல்கிறாரு. ப்ரொடியூசர் சொன்ன உடனே கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தது. அப்புறம் இவர் மணிவண்ணன் சார் அப்போ ஓகே இவன் சங்கர் வேண்டாம் எனக்கு, நான் சொல்கிற கேமராமேனு நீங்கள் எனக்கு புக் பண்ணி கொடுங்கிறாரு. ஒன்று பாலு மகேந்திரன், அசோக் குமார். ஓகே. அவங்க அன்றைக்கி பீக்கில் இருக்காங்க, டேட்டும் இல்லாத. அப்படின்னா நான் வந்து பண்ணுறேங்கிறாரு. இவரா ப்ரொடியூசர் பயப்படுறாரு. சரி அப்புறம் சரி பேசி அதான் ஃபஸ்ட்டு படம் நம்ம மணிவண்ணன் சாரோடைய வாழ்க்கை சக்கரம் தான் என்னோட முதல் படம். ஓகே. அதுவும் பொள்ளாச்சி தான். அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.